ஆனா என்னதான் எடப்பாடி கலந்துக்கிட்டாலும் அவர் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்த மாதிரி தெரியல. முகமே கொஞ்சம் இறுக்கமாக இருந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் சிரித்தபடி போட்டோ எல்லாம் போஸ்ட் கொடுத்திருக்காரு. அதை நீட்சியா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. எடப்பாடியில இருந்து, சத்யராஜ்ல இருந்து, நாம் தமிழர் சீமான்ல இருந்து பல முக்கிய பிரமுகர்கள் பலரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இதுல வந்து நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு, அப்புறம் விஜயதரணி வந்திருக்காங்க, செங்கோட்டையன் வந்திருக்காரு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, முக்கியமா மகாராஷ்டிரால இருந்து சிபி ராதாகிருஷ்ணன், மகாராஷ்டிரா ஆளுநர், அவர் வந்திருக்காரு. என்னதான் ஆளுநர் இருந்தாலும் தமிழகத்தை சேர்ந்தவர், கொங்கு பகுதியில அதிக அரசியல் செஞ்சவர். சோ இப்படி பல முக்கிய தலைவர்கள் வந்திருந்தாலும் செங்கோட்டையனுடைய வரவேற்பு தான் ரொம்ப கவனமா உற்று நோக்கப்பட்டுச்சு. எப்படி வராரு, பேசுறாரா, அதுல சமாதானம் பண்ணி எடப்பாடியோட பேசுறாரா, ஆமா எல்லாம் பிளான் பண்ணப்பட்டுச்சு. ஆனா ரிசப்ஷனுக்கு முன்னாடியாவே, ஒரு மணி நேரம் முன்னாடியாவே வந்துட்டு போயிட்டாரு செங்கோட்டையன். வந்துட்டு போயிட்டாரு. ஏன்னா எடப்பாடியோட வந்தா அவரை பாக்குற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கிற தயக்கத்துல முன்னாடியே வந்துட்டு போயிட்டாரு. சோ இன்னமும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனைங்கிறது ஓஞ்சப்பாடு இல்ல. இப்ப வந்திருந்து பேசியிருந்தாங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். ஆனா பேசல அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறக்கணிப்பு. அடுத்த ஒரு சந்திப்பு என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அந்த மண்டபத்துல பார்த்துட்டு எடப்பாடி போயிட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரம் நலம் விசாரிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் அதற்கு அப்புறமா ரெண்டு பேரும் போயிட்டு பிளைட் ஏறப்ப, கோவை டு சென்னை பிளைட் ஏறப்ப இங்க விஐபி ரூம் இருக்குல்ல, அதுல அமர்ந்தபடி சிபி ராதாகிருஷ்ணன் எடப்பாடி பழனிசாமி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் மனம் விட்டு பேசினா சொல்லப்படுது. அரசியலும் பேசியிருக்காங்க, அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள்லாம் அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவரையும் எடப்பாடி அதே விஐபி ரூம்ல தனிமையில சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து நீங்க எப்ப பாஜக தலைவராக போறீங்க அப்படின்லாம் எடப்பாடி கேட்டதா செய்திகள் சொல்லப்படுது. அவரு நீங்க மனசு வச்சான்னு ஆயிரலாம்னு அப்படின்னு அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே பாஜக மாநில தலைவருக்கும் நயினாருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பாஜக மாநில தலைவருக்கும் எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் டேலி பண்ற மாதிரி நீங்க வந்துட்டா நம்ம என்ன இணக்கமா இல்லங்கிற மாதிரி எடப்பாடி கேட்க அவரும் அதற்கான ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு. அதுவும் நயினார் வந்து அதிமுக இருந்தவர் தான், முன்னாடி இருந்தவர் தான். இப்போ ஒரு அழைக்கிறதுக்கு தூண்டில் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில தான் இப்படி பேசுனதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அது என்னவா பேசப்படுது அப்படின்னா, அடுத்து 6 மாசத்துக்கு அப்புறம் முடிவு அறிவிப்புன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. அவரும் பாஜக மாநில தலைவரும் ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்க இல்லையா, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தான் சிபி ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு அப்படிங்கிற பொருள்ல இந்த பக்கம் சொல்லப்படுது.